எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மாடி தோட்டத்தில் இருக்க பூச்செடிகளுக்கு இயற்கையாக எப்படி உரம் தயார் பண்ணி ஒரு சத்தான ஊட்டச்சத்து டானிக்க செடிகளுக்கு எப்படி ஊற்றலான்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்கப்பா பார்க்கலாம். இந்த பாருங்கப்பா, இதில் வந்து டீ போட்ட டீ தூளும் அரிசி வடிகட்டின அரிசி கழிஞ்ச தண்ணியும் நான் அதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வாழைப்பழத்தோல் இருக்குங்கள, இந்த வாழைப்பழத்தோலை நீங்கள் தூக்கி போட வேணாம். இதில் ரொம்ப புரோட்டீன் நிறைய சத்து நிறையா இருக்குது. இதைத்தான் நான் எப்பயுமே இப்போ செடிகளுக்கு ஊற்றுவேன். அடுத்துப்பா ஸ்டவ்வை பற்ற வச்சு இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். அரிசி கழிஞ்ச தண்ணி, டீ போட்ட தண்ணி, இன்னும் இதில் நான் வந்து 1 ஸ்பூனு டீ தூள் போட போகிறேன். வாழைப்பழத்தோல் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த பாருங்க, இதில் ஒரு ஸ்பூன் டீ தூள் போட போகிறேன்ப்பா. டீ தூளெல்லாம் ரொம்ப நல்லதுப்பா இப்போ செடிகளுக்கு. இதில் இப்போ வந்து பூச்சி வரட்டிக்கு செடிகளில் வேர்ப்புழு இருந்தாலும் செத்து போயிடும். இது வேப்பிலை வந்து எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப கிருமி நாசினி. இந்த பாருங்க, இந்த வேப்பிலையும் இதில் உருவி போட போகிறேன். இந்த பாருங்கப்பா, இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா சலன்னு அதில் இருக்கிற அந்த வேப்பிலையில் இருக்கிற அந்த சாரெல்லாம் அந்த தண்ணியோட சேர்ந்து வாழைப்பழத்தோடு இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கணும். ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் இந்த மாதிரி நல்லா இப்படி கிண்டி விட்டு நல்லா இதை நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக விடணும். நல்லா இதில் நீங்கள் முட்டைக்கோடு இருந்தால் போட்டுக்கிடலாம். எனக்கு இல்லை, உருளைக்கிழங்கு தண்ணி கூட இன்னும் நல்லதுப்பா செடிகளுக்கு. உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை ஊற்றலாம். இதை உங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பழத்தோல் செஞ்சு ஊற்றுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா வாழைப்பழத்தோலை வெயிலில் காய போட்டு நல்லா மிக்சியில் அடித்து முட்டைக்கோடு அதுவும் பவுடராக கூட நீங்கள் பண்ணி செடிக்கு போடலாம். அது இன்னும் நிறையா நல்லா பூ பூக்கும்ப்பா. இந்த பாருங்கப்பா, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த வேப்பிலையெல்லாம் நல்லா கொதிச்சு நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை அடைச்சிட்டு நான் இறக்கி வச்சிடுறேன். இது வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஆறணும்ப்பா. சூடோட ஊற்றக்கூடாது, எல்லாம் உங்களுக்கே தெரியும். இதில் வந்து நான் கஞ்சி எப்பயும் நான் சாப்பாடு வடிக்கத்தையும் செய்வேன். அந்த வடித்த கஞ்சியை நான் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இதுவும் பூச்செடிகளுக்கு ரொம்ப நல்ல சத்தான உரம். இதை இப்போ நான் இதில் சேர்த்து ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இது வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஆறணும். ஆறின பிறகு நான் எப்படி செடிகளுக்கு இதை ஊற்றுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கப்பா, இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நான் காய்ச்சி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வடிகட்ட போகிறேன். இதை வடிகட்டிட்டு நான் அதை செடிகளுக்கு ஊற்றணும். இதை பாருங்கள், இதை அப்படியே நம்ம செடி கூட போடுறது கீழே தூக்கி போட வேணாம். இந்த சக்கையில் காயவும் அப்படியே நம்ம செடிக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் அடித்து கொடுத்தா இதை அப்படியே நம்ம செடிக்கு ஊற்றலாம். நான் இதை அப்படியே தனியாக வச்சுட்டு நான் மிக்சியில் அடித்து அப்புறம் அதை நான் செடிக்கு போடுவேன். இந்த பாருங்கப்பா, இதில் இந்த ஒரு செடிக்கு 1 கிளாஸ் ஊற்றினா போதும். நிறைய மொட்டுக்கள் வரும், பூ பூக்கும், நல்ல பூ பூக்கும். ரோசாப்பூ செடிக்கெல்லாம் இது நல்ல ஒரு மருந்து லிக்விடு. இந்த பாருங்க, நான் கனகாமரம் செடிக்கு ஊற்றுவேன். இங்கே இருக்கிற கனகாமரம் செடி ரோஸ் செடிக்கும் நான் இது 2க்கும் சேர்த்து 2 கிளாஸ் ஊற்றுறேன். நீங்கள் இதை ஊற்றி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நல்லா நிறைய மொட்டு வைக்கும், பூ பூக்கும். இந்த 1 கிளாஸ் ஊற்றுறேன்ப்பா. பாருங்கள், பாருங்கள் என் செடியை பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக பாருங்கள், எத்தனை மொட்டு வச்சு எப்படி பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். இது பூரா நான் இந்த வாழைப்பழத்தோலை நான் இப்படித்தான் நான் பண்ணி ஊற்றுவேன். இந்த பாருங்கள், என் செடியில் மாதத்தில் 2 தடவை ஊற்றினா போதும். இந்த மாதிரி தான் நான் ஊற்றுவேன். எத்தனை பூ பூத்துருக்குன்னு பாருங்கள், நிறைய மொட்டு வைக்கும். நல்ல ஒரு இது டானிக்கு, நல்ல ஒரு ஊட்டச்சத்தான ஒரு டானிக் இது. இதை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் செடியிலையும் நிறைய பூ பூக்கும். கீழே இந்த கனகாமர செடி வச்சுருக்கிறதுக்கு நான் ஊற்றுறேன். இதை இந்த சந்தனம் முல்லை இருக்குது, அதுக்கு 1 கிளாஸ் ஊற்றி இதெல்லாம் ஊற்றினாதான் பூ வைக்கும்.
பாருங்கள் கனகாமர பூவெல்லாம் பாருங்கப்பா. நான் அன்னைக்கு காட்டினதை விட இது எத்தனை பூ பூத்துருக்குதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி இந்த லிக்விடு செஞ்சு நீங்கள் வாழைப்பழத்தோட நீங்கள் கீழேயே போடாதீங்க. நீங்கள் அப்படியே தண்ணியில் ஊற வச்சு கூட கரைச்சி ஊற்றினாலும் இதுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நிறையா மொட்டு பூவெல்லாம் நிறையா வைக்கும். இப்போ பாருங்கப்பா, இதை நான் கருவேப்பிலை செடி இப்போ தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு ஊற்றினாலுமே இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நல்லா பெருசாக வரும், சீக்கிரம் பெருசாக வரும். இதை பாருங்கள், நான் அதை அவரை செடி கூட நான் அதை ஊற்றுறேன். இது வந்து இந்த மல்லிகைப்பூ செடி. சாதிப்பூ செடி பாருங்கப்பா. இந்த செடிக்கு நான் இப்போ தான் வச்சுருக்கேன். இது வச்சு ஒரு 20 நாளைக்கே ஆகுது. இதுக்கு நான் ஊற்றுறேன், நல்லா வரும். மழை பெஞ்சிருக்கிறதுனால இப்போ இப்படி இருக்குது செடியெல்லாம். நான் இதில் வந்து நார்த்தங்காய் தோல், எலுமிச்சங்காய் தோல் இதெல்லாம் நான் கீழே நாங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு நாங்கள் இது எதுவும் கீழே தூக்கி போடல. இதை நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். இது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி ஒரு நிழலில் வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு ஊறிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு 2 வேளை குலுக்கி விட்டு அதை ஊற வச்சுட்டு 3 நாள் கழித்து இதை நல்லா வடிகட்டிட்டு இதை நீங்கள் செடிகளுக்கு நல்லா அந்த ப்ரெஸ் பண்ணுற டப்பாவில் போட்டு நல்லா செடிகளுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற மாவு பூச்சி, வேறு எறும்பு, இந்த மாதிரி எந்த பூச்சியாக இருந்தாலும் செடிகளில் இருக்காது. செடி நல்லா வளரும், பூ பூக்கும். காய் செடிகளுக்கு கூட நீங்கள் ஊற்றி விடலாம், நல்லா காய் காய்க்கும், நல்லா செடி ஆரோக்கியமாக இருக்கும். நான் அது 3 நாள் ஆச்சுப்பா. நான் ஊற வச்சு 3 நாளாக ஒரு பாட்டில் போட்டு குலுக்கி விட்டு இப்போ இந்த வாளியில் ஊற்றி நான் வச்சுருக்கேன். இதை வடிகட்டி இப்போ இதை எப்படி செடிக்கு இப்போ ஸ்ப்ரே பண்ணி விடுறதுன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதை பாருங்கப்பா, இந்த மாதிரி இதெல்லாம் போய் இந்த இதில் அடைச்சிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா இதை வடிகட்டிடணும். எறும்பு இதெல்லாம் அந்த இது போட்டோம்னா நம்மளுக்கு எறும்பு இதெல்லாம் வரும். அதனால் இதை வடிகட்டி இதை எடுத்து வச்சுட்டு பாருங்கள் ஸ்ப்ரேயில் நான் வந்து இப்போ ஊற்றி இதை நான் வச்சுருக்கேன். இதை எப்படி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலான்னு நான் காட்டுறேன் வாங்க. ரோஸ் செடிக்கெலாம் இந்த மாதிரி அடிச்சு விட்டிங்கன்னா இதை பாருங்கள், இதில் இருக்க பூச்சி இதெல்லாம் நீங்கள் இப்படி அடிச்சு விட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மிளகா செடியிலலாம் ரொம்ப இந்த பூச்சி பட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் 2 நாளாக மழை எங்கள் ஊரில் ரொம்ப மழை இல்லைன்னா நேற்றே நான் காட்டியிருப்பேன். இதை ஸ்ப்ரே பண்ணி மழை 3 நாளாக, அதனால் இது பாருங்கள் ரொம்ப இதாகிருச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குது. இது காலையில் அடிக்கணும், இல்லைன்னா சாயங்காலம் அடிக்கணும். நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி செடியில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற பூச்சி, இந்த பச்சை கலரில் இந்த புழு மாதிரி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கூட செத்து போயிடும். பாருங்கப்பா, இந்த ஸ்ப்ரே இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸ்ப்ரேயில் தான் அடிக்கணும்ல இல்லை. இந்த பாருங்கள் வேப்பலை, இது நல்லா கிருமி நாசினி. இதை இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இதை இப்படி நினச்சி தெளித்து விட்டிங்கன்னா இதில் இருக்கிற அந்த கசப்பு தன்மையை செடிக்கு போய் எந்த ஒரு புழு பூச்சியுமே வராது. இப்போ நான் அப்படி தான் பண்ண போகிறேன், காட்ட போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த வேப்பலையில் இருக்க கசப்பு தன்மை இதில் இறங்கி செடியில் இருக்க பூச்சியெல்லாம் சரியாயிடும். நீங்கள் இந்த இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்ப்பா, பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஸ்ப்ரேயில் தான் அடிக்கணும்லாம் இல்லை. இது வேப்பலை வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி, செடிக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இதை பாருங்கப்பா, இதில் வந்து கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். நான் ஊற வைக்கிறத நான் வீடியோ எடுக்கலை. நான் வந்து காலையில் இன்றைக்கி 6 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ
இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து கையில் நல்லா அந்த திப்பி இல்லாமல் நல்லா அப்படி கரைச்சி விட்டுக்கிடணும். ஏன்னா அது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எறும்பு இதுகள்லாம் நிறையா வரும். அதனால் இதை நல்லா அந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த இது இல்லாமல் நல்லா அப்படி கரைச்சி விட்டுக்கிடணும். இந்த பாருங்கப்பா, நான் வீட்லேயே இயற்கை உரம் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் போட்டு ஒரு 20 நாள் ஆகுது. இது எப்படி ஒரு மாதம் 40 நாள் கூட ஆகும். நான் எல்லாம் போட்டு காய்கறி இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, நான் மண், கொக்கமட்டு, மண்புழு உரம், காய்கறி கழுவு, தயிர் இதெல்லாம் போட்டு என்கிட்ட நிறையா மண்புழு உரம் கிடைக்கல, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. நான் அதனால் இதில் தயிர் ஊற்றி, புளிச்ச தயிர் ஊற்றினா நல்லா அந்த மாதிரி இயற்கை உரம் நல்லா இதாகிடும். நான் அதனால் வந்து நான் எல்லாம் போட்டு நான் இந்த பாருங்கள், இது 2 நாளைக்கு ஒரு தடவை கிண்டி விட்டு மூடி வச்சுருவேன், வெயில் படாமல். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். இன்னொரு 20 நாளாவது ஆகணும். ஆனாத்தே நல்லா உரம் வந்து நல்லா இதாகும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு வெயில் படாத இடத்துல மூடி வச்சிடணும். இந்த பாருங்கப்பா, இந்த மாதிரி தான் இந்த வெங்காயத்தோல், பூண்டு, முருங்கைக்காய். இன்றைக்கி நான் வந்து வத்த குழம்பு வச்சேன், அதுக்கு இப்போ உரித்தது அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து நான் இப்படியே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வைப்பேன். அப்புறம் 20 நாள் கழித்து இது ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நான் இதை போட்டு நான் மண்புழு உரம் தயார் பண்ணிட்டேன். இதெல்லாம் போட்டு பாருங்கள், இந்த தேங்காய் நார் எங்கள் ஊரில் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு தேங்காய் நார்லாம் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த தேங்காய் நாரில் இருந்தது நான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த கொக்கமட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டே நான் இயற்கை உரம் தயார் பண்ணுறதுக்கு நான் போட்டு வைப்பேன். நான் இப்போ வந்து இது வந்து ஒரு 20 நாளில் 25 நாளில் இந்த உரம் தயாராகிடுச்சுன்னா நான் இதை எடுத்து வச்சுட்டு நான் இதே இதில் இது பாருங்கள், காய்கறி கழுவெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த முட்டை ஓடு, வேப்ப இலை, இந்த பாருங்கள், இதில் வந்து வேப்ப இலை, காய்கறி என்னென்னா வைக்கிறோமோ எதுவுமே நான் கீழே போட மாட்டேன். எல்லா காய்கறி கழுவும் நான் இதில் பாருங்கள் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த கொக்கமட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இது ரெடி ஆகவும் இதை எடுத்துட்டு நான் இதை எடுத்து இதில் போட்டு மறுபடியும் நான் உரம் தயார் பண்ணுவேன். இதை பாருங்கப்பா, நான் இந்த மாதிரி தான் நான் இதை போட்டு இந்த கொக்கமட்டெலாம் போட்டு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி போட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன்.